மனிதர்கள் ஆபத்தானவர்கள். ஒரு மனிதரை பார்த்து அவருக்கு என்ன நல்லா இருக்காரு, அவருக்கு என்ன கை நிறைய சம்பளம் வாங்குறாரு, அவர் மனைவியும் வேலை செய்கிறாங்க, பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காங்க என்று நினைத்த உடனே மனதுக்குள்ளே ஒரு பொறாமை, ஒரு எரிச்சல் ஏற்பட்டு விடுகிறது. அதன் பிறகு நம்மை ஆராய தொடங்குகிறார்கள். அது என்ன வகையான ஆராய்ச்சி என்றால், இப்படி எல்லா வகையிலும் நன்றாக இருக்கிற இவருக்கு ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும் அல்லவா, இவரிடம் ஏதோ ஒன்று இருக்கிறது, அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதில் தீவிரமான ஆராய்ச்சியில் உட்பட்டு இவருக்கு என்ன நோய் நொடி என்று பார்க்கிறார்கள். ஏதாவது ஒரு நோய் என்று மருத்துவமனைக்கு போயிருந்தார் என்றால் துருவி கேட்டு அதை வைத்துக்கொண்டு மற்றவங்கள்ட்ட பேசுவதற்கு வசதியாக இருக்கும். இல்லை என்றால் ஏதோ குடும்பத்தில் எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் ஆகாது என்ற தகவலை லேசாக சொன்னால் போதும், அதை வைத்துக்கொண்டே அடுத்த முறை பேசும்போது தவறாமல் அதைத்தான் கேட்பாங்க. இப்போ உங்கள் அண்ணன் கூட பேசுவீங்களா? இல்லை, எங்கள் அண்ணன் கூட தான் பேச மாட்டேன், பேச்சுவார்த்தை கிடையாது, சாகிற வரைக்கும் பேச மாட்டேனேன்னு சொன்னால் தான் நிம்மதியாக போவான். இல்லை இப்போ ராசியாக போயிட்டோம், நாங்கள் நல்லா ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா பிடிக்காது. அதாவது நல்லா இருக்கிறவனுக்கு முழுமையாக நல்லா இருக்கக்கூடாது. முழுமையாக நல்லா இருக்கிற உலகத்தில் கிடையாதுங்க. மனித பிறகு ஒரு தண்டனை. ஆனாலும் இந்த மனிதனுடைய எண்ணங்கள் இப்படி இருக்கின்றன. ஆக இவரிடம் இதெல்லாம் பற்றி பேசுவதே முதல்ல தப்பு.